Vanakkam. Good morning from Thailand. November 11th 2024 வரைக்கும் தாய்லாண்ட் வந்து இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ்க்கு வந்து வீசா எக்ஸம்ஷன். ஸோ வீசா ஆன் அரைவல் அதெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து வீசாவுக்கு வந்து ஃபீ பே பண்ண வேணாம். வீசா எக்ஸம்ஷன், அதாவது வீசா ஃப்ரீ, அதுதான். ஓகே, ஸோ இமிக்ரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. நேராக வந்தேன் அண்ட் பாஸ்போர்ட் போர்டிங் பாஸ் கொடுத்தேன். எதுவுமே அவங்க கேட்கல. ரிட்டர்ன் டிக்கெட் இருக்கா, ஹோட்டல் புக்கிங் இருக்கா, அந்த மாதிரி எதுவுமே கேட்கல. பட் நான் சென்னையில் போர்ட் பண்ணும்போது, அங்கே செக்இன் பண்ணும்போது வந்து அங்கே இருக்கிற வந்து சென்னை ஏர்போர்ட் அந்த செக்இன் கவுண்டரில் வந்து ரிட்டர்ன் டிக்கெட் இருக்கா அண்ட் புக்கிங் இருக்கா, அதெல்லாம் வந்து கேட்டு வாங்கி பார்த்து அதுக்கப்புறம் தான் வந்து போர்டிங் பாஸ் கொடுத்தாங்க. ஸோ அதனால் கூட இருக்கலாம். பட் எனிவேஸ், இங்கே வந்து ஹாசல் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸோ வெரி ஈஸி. டக்குன்னு வந்தாச்சு. ஃப்ளைட் லேண்ட் ஆச்சு, அப்படியே நேராக வந்தோம். இமிக்ரேஷன் வந்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் தான் வெயிட்டிங்கு. நிறைய லேன் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க இமிக்ரேஷன் கவுண்டரில். டக்குன்னு முடிச்சுட்டு பாஸ்போர்ட்டில் ஸ்டாம்ப் அடித்து குத்தி வெளியே வந்தாச்சு. இப்போ வந்து நான் அந்த கேட் 7க்கு வெளியவே வெயிட் பண்ணுறேன். இங்கே ஒரு குட்டி கவுண்டர் இருக்குது. ஸோ நான் பேங்காக்கில் இந்த 3 நாள் தங்க போகிற இடம் வந்து கவுசான் ரோட். ஸோ கவுசான் ரோடுக்கு வந்து 2 பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து நார்மல் இந்த S1 பஸ், இது இருக்குது பாருங்கள். ஸோ இது ஒன்று. அண்ட் இது இல்லாமல் வந்து லீமோ பஸ் அப்படின்ட்டு அது அங்கே இருக்குது. ஸோ இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்னா, ப்ராபப்ளி அது கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து 60 பாத்து அண்ட் அது வந்து 180 பாத்து, 3 மடங்கு. இதில் நான் இது வரைக்கும் போனதில்லை. ஸோ இது போகிறதுக்காக வெயிட்டிங். ஆனால் இந்த கவுண்டரில் வந்து ஆள் இல்லை. பட் கவுண்டரில் வந்து அடுத்த பஸ் வந்து 11 o'clock அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே தான் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த S1 கவுண்டர், இந்த இடத்துல நீங்கள் வந்து போட்டிருக்கிற ஒரு 6-7 சேர் இருக்குது. இங்கே நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா அங்கே வந்து டைம் டேபிள் வச்சுருப்பாங்க, அதாவது அடுத்த பஸ் எத்தனை மணிக்கு அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு ஒரு 15-20 மினிட்ஸ் முன்னாடி வந்துட்டு இங்கே வந்து கூப்பிடுவாங்க. ஸோ பஸ்ஸில் தான் வந்து நம்ம டிக்கெட் எடுக்கணுமா, இங்கெல்லாம் கிடையாது. அண்ட் வெரி ஈஸி ப்ராசஸ்ங்க. அண்ட் அந்த லிமோ பஸ் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் நான் இந்த பஸ் தான் எடுக்க போகிறேன். இதுவுமே வந்து நான் ஸ்டாப் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ ஸோ பேசிக்லி வந்து எஸ், ஸோ இந்த பஸ்ஸுமே வந்து நான் ஸ்டாப் தான், லோக்கல் பஸ் கிடையாது. பேசிக்காக வந்து இங்கேருந்து, அதாவது ஸ்வர்ணபூமி ஏர்போர்ட்லேருந்து எடுத்து எக்ஸ்பிரஸ் வே மூலமாக போயிட்டு முதல் ஸ்டாப்பே வந்து கவுசான் ரோட், அதுக்கப்புறம் வந்து சனம் லுவாங் அப்படின்ற இடம். ஸோ இதெல்லாம் பேங்காக்கில் இருக்கிற இடம். கவுசான் ரோட் நான் போயிருக்கேன், ஒரு 2-3 தடவை போயிருக்கேன். பட் அந்த சனம் லுவாங்லாம் இது வரைக்கும் போனதில்லை. பட் பார்ப்போம் வாங்க. நீங்கள் இவ்வளோ நாள் கவனிச்சிருப்பீங்க என்னோடய வீடியோவில். நிறைய வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். பட் என்னுடைய, அதாவது வந்து நான் இந்த சேனல் ஆரம்பித்ததுலேருந்து ஒரு 10லேருந்து ஒரு 12 பேர் வந்து ரெகுலராக வந்து இன்ஸ்டாகிராம் ஃபோன் நம்பர்லாம் வாங்கி ரெகுலராக நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அவங்க சொல்கிறது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் அதை சொல்லுங்கள், அதை சொன்னால் தான் வந்து அது நம்ம பண்ணல போல இருக்குது, பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு வந்து அவங்களுக்கு தோணும். இது வந்து நீங்கள் வந்து ரொம்ப வந்து அப்படியே வந்து மார்க்கெட்டிங் மாதிரி ஆகிடாது. ஸோ சொல்லுங்கள் அப்படின்ட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு போங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து யூடியூப் அல்காரிதம் வந்து இந்த வீடியோவை புஷ் பண்ணுமா. நீங்கள் போய் என்னோடய வீடியோஸ்லாம் பாருங்கள். நிறைய வீடியோஸ் வந்து ரொம்ப சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது அப்படின்னு நிறையா ஃபீட்பேக் வந்திருக்கு. ஆனால் அதனோட வியூஸ்லாம் பாருங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது. ரொம்ப எஃபோர்ட் போட்டு தான் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து சப்போர்ட் பண்ண விருப்பம் இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ண விருப்பம் இல்லைனாலும் சப்போர்ட் பண்ணிவிட்டு போயிடுங்க. ஓகே ஓகே ஸோ வந்தாச்சு, ஏரியாச்சு. ஐ வில் அப்டேட். ஸோ மணி இப்போ வந்து 11:10. எஸ், 11:10க்கு வந்து பஸ் எடுத்துட்டாங்க. அண்ட் பஸ்ஸில் ஏறி உட்காந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து டிரைவர் வந்து எடுத்தாச்சு. கண்டக்டர் வந்து அவங்ககிட்ட தான் நம்ம டிக்கெட் வாங்கணும். நம்ம ஊர் மாதிரி தான் 60 பாத் தான் டிக்கெட்டு. அண்ட் எக்ஸ்பிரஸ் வேயில் போகும் பஸ்ஸு.
முக்கியமான அப்டேட்டு, இந்த S1 பஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் தான், சரிங்களா? அது வந்து அநேகமாக 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு நினைக்கிறேன். அது சரியான தகவல் வந்து அங்கே இல்லை. பட் காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் தான். ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடியோ இல்லை அதுக்கப்புறமோ வரா மாதிரி இருந்தால் ஏர்போர்ட்டில் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. ஓகே, மணி இப்போது 11:58. பட் கரெக்டாக 43 நிமிஷத்தில் கொண்டு வந்து விட்டாச்சு. என்னுடைய ஹாஸ்டல் ரெவல்யூஷன் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 மீட்டர். அண்ட் அதை நோக்கி தான் இப்போ நடந்து போயிட்டுருக்கேன். இந்தியா ஓகே ஓகே. ஸோ இதுதான் கௌசான் ரோட். பன்னெண்டு மணி ஒன்றுமே இல்லைல்ல, ஆனால் இருக்குது. பட் ரோடு ஃபுல்லாக பிஸியாக இல்லை, அங்கங்கே கடை பார் அதெல்லாம் இருக்குது. பட் எனிவேஸ், அண்ட் ஐம் வெரி டயர்டுங்க. லெட் மீ கோ செகண்ட் குளிச்சுட்டு சாப்பிடணும். அதுக்கப்புறம் ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எதாக இருந்தாலும்